அண்மைச் செய்தி. திமுக கூட்டணியில் தற்போது வரை 66 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 66இல் 7 தொகுதிகளிலும் புதிய கட்சிகளுக்கான தொகுதிகளிலும் உதயசூரியன் எண்ணிக்கை போட்டியிடும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தற்போது வரை 66 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 66இல் 7 தொகுதிகளும் புதிய கட்சிகளுக்கான தொகுதிகளிலும் உதயசூரியனில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். 234 தொகுதிகளில் 175 தொகுதிகளில் உதயசூரியன் இருக்கிறது என்பது தற்போது உறுதியாக இருக்கிறது. கடந்த தேர்தலை விட குறைவாக இருந்தாலும் உதயசூரியன் சின்னம் 175 இடங்களில் போட்டியிடுகிறது. ஏற்கனவே இதுவரை செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 3 இடங்கள் மதிமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 இடங்கள் மனித மக்கள் கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை ஒதுக்கீடு செய்த கட்சிகளுக்கு 7 இடங்கள் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்தில் தான் ஒதுக்கப்படும் என்று வெளிப்படையாக தெரிகிறது. ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் சிங்கிள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் வருகின்ற கட்சிகள். அதில் கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு, ஜக்கையன் உள்ளிட்டவர்களெல்லாம் ஒரு தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிடுவார்கள். புதிதாக வரக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி வருகிறது, அவர்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே அந்த ஒரு இடமும் உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் ஒதுக்க முடியும் என்று திமுக சார்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு இடமும் அவர்களுக்கு எஸ்டிபிஐக்கும் ஒரு இடமும் திமுக சிம்பலில் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று போட்டியிடப் போகிறார்கள். எனவே திமுக தற்போது 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாகவும் மற்றும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 175 இடங்களை நேரடியாக தங்களுடைய வேட்பாளர்களும் அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது என்ற அடிப்படையில் கூடுதலாக இந்த முறை 16 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 7 இடங்கள் கொடுத்த நிலையில் தற்போது கூடுதலாக 7 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் 14 இடங்கள் கூட்டணி கட்சியின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிடுகிறது. அதை தவிர நேரடியாக மொத்தமாகவும் உதயசூரியன் சின்னத்தில் 175 இடங்கள் திமுக போட்டியிடுகிறது. கடந்த முறையை விட குறைவு என்றாலும் கூட புதிதாக சில கட்சிகள் அதே போல காங்கிரசுக்கு 3 இடங்கள் அதிகமாக கொடுத்ததும் தேமுதிகவிற்கு 10 இடங்கள் அதிகமாக கொடுத்ததும் என கூடுதலாக 13 இடங்களை திமுக இந்த முறை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே பல்வேறு கட்சிகளுக்கு குறைத்தாலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு 2 இடங்களும் அதே போல ஐயுஎம்எல் மற்றும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் என மதிமுகவிற்கு 2 இடங்களும் என எண்ணிக்கை குறைத்தாலும் கூட உதயசூரியன் சின்னத்தில் திமுக கூட்டணி கட்சியோடு இணைந்து 175 இடங்களில் போட்டி என்பது தற்போது இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.